Hebron Ministries. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு அதே போல் தான் கோத்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். தான் கோத்திரத்துடைய பேரும் விடப்பட்டு போய் விடுகிறது. தேவன் முத்திரை போடும் பொழுது ஏன் தான் கோத்திரத்தின் பேரும் விடப்படுகிறது? முதல்ல எப்ராயிமை குறித்து பார்த்தோம். அவன் என்ன தவறுகள் செய்தான் அப்படின்னு நிறைய தவறுகளை அவன் செய்கின்றான். பிறகு இப்போ பார்க்குறோம் தான் கோத்திரம் ஏன் தேவனுடைய முத்திரையில் அவன் ஏன் பேர் விடப்படுகிறது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். 12 கோத்திரங்களில் மிக முக்கியமான ஒரு கோத்திரமாய் தான் கோத்திரத்தை தேவன் பார்க்கின்றார். அவனுக்கு நல்ல ஆண்டவர் கனத்தை கொடுக்கின்றார். அவனுக்கென்று இடங்களை கர்த்தர் கொடுக்கின்றார். ஆனாலும் கூட அவன் தேவனை விட்டு விலகி போடுகின்றான். தேவனுடைய அந்த அட்டவணையில் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் அவருடைய பேர் விடுபட்டு போய்விடுது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. அது 30 வருஷமோ 60 வருஷமோ 80 வருஷமோ. அந்த 80 வருஷம் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா 1000 வருஷம் இயேசுவோடு கூட நாம் வாழலாம். ஹல்லேலூயா. அந்த 1000 வருஷம் உண்மையாக இருந்தால் நித்தியமாக ஆண்டவரோடு கூட இருக்கலாம். எவ்வளோ பெரிய பாருங்கள், ஆண்டவருடைய கரம். ஆண்டவர் அப்பா அம்மாவோட 30 வருஷம் இருந்தீங்க, 30 வருஷம் உங்கள் புருஷனோடு கூட மனைவியோடு கூட இருக்கிறீங்க. இது ஒரு வாழ்க்கை இல்லையா? அது இல்லாமல் சேர்த்து ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உண்மையோடு கூட இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தேவன் மறுரூபப்பட்ட சரீரத்தோடு கூட நம்ம 1000 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம். அதில் மில்லினம் 1000 வருட அரசாட்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போது மிக முக்கியமான காரியத்தில் அவனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் தான் கோத்திரத்தை குறித்து, த ட்ரைப் ஆஃப் தான் கோத்திரத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சரி, வாசிங்க. தான் புத்திரர் எல்லை அவர்கள் ஒடுக்கமாய் இருந்தபடியால், தான் கோத்திரத்தின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியினால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. தான் என்று பெயரிட்டார்கள். டான் இல்ல, டானெட்ஸ் சொல்லுவாங்க, எப்ரோனெட்ஸ் மாதிரி அவர்கள் தான் என்று பெயரிட்டார்கள். இங்கே பார்க்குற காரியம் என்னென்னா, இவர்களுக்கு இந்த வசனம் 40வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். 40வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. தான் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. பிறகு 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் வராங்க. வந்துட்டு எங்கே வராங்க? ஷிலோம் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அது கேபிட்டல் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே அருமையான ஷிலோமில் ஆலயம் நிறுவப்படுகிறது. ஏலி அங்கே ஹை ப்ரீஸ்டாக இருக்கிறான். இதெல்லாம் நம்ம ஸ்டோரி நமக்கு தெரியும். அங்கே வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த தேசங்களை பிரிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கிட்டே சொல்லிடுறாரு, யோசுவாக்கிட்டே சொல்லிடுறாரு. ஏன்னா யோசுவாக்கிட்ட என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு இன்றைக்கி பிரிக்க போகிற தேசத்தை நீங்கள் இஷ்டத்துக்கு பிரிக்காத. என்ன பண்ணு, அந்த எல்லைகளை பிரிச்சுட்டு எல்லாருக்கும் சீட்டு எழுதி போட்டு என்ன பண்ணு, பிறகு நீ போர்ஷன். இப்போ நீங்கள் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒருத்தவங்க கேட்பாங்க, எனக்கு ஃப்ரண்ட் சைடு வேணும், சவுத் ஃபேஸிங் தான் வேணும், அப்போ தான் நல்லா காற்று அடிக்கணும்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன இருப்பாங்க, எனக்கும் சவுத் சைடு தான் வேணும், எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவான், எனக்கு பீச் சைடு வேணும்னு கேட்பான் இல்லையா? இன்னொருத்தவங்க சொல்லுவான், எனக்கு மலை சைடு அப்படியே தூங்கி எழுந்து கண்ணை முடிச்சா மலை அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு கேட்பான். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? இந்த விருப்பத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு வராது. நம்ம சண்டை போடணும். இவன் ஒரு அட்வொகேட்டை வைப்பான், அவன் ஒரு அட்வொகேட்டை வைப்பான். கடைசியில் ஒரு 40-50 வருஷம் கேஸ் நடக்கும். எல்லாம் செத்து போயிடுவானுங்க. கவர்மெண்ட்டு கேஸ் நிலத்தை எடுத்துப்பான். இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆண்டவர் புத்திசாலித்தனம் அழகாக அவனுக்கு சொல்லி கொடுத்தாருப்பா, இதெல்லாம் வேணாம், சண்டை போட வேணாம், ஒன்றும் பேர் நீங்கள்லாம் சகோதரர்கள்,
நீங்கள் 12 புத்திரர்கள் சகோதரர்கள். அதனால் அவன் சொல்வான், நானும் ரேச்சலுக்கு பிறந்தவன், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் லேயாளுக்கு பிறந்தவன் சொல்லுவேன். பிறகு மறுமனை ஆட்டு. இதெல்லாம் பிரச்சனை வேணாம்ப்பா, எல்லாம் எனக்கு ஈக்குவல், பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சீட்டு எழுதி அவங்க போடு. எந்த சீட்டு எங்கே வருதோ, இப்போ அவங்க நம்பர் போட்டுறாருங்க, 1 இது, 2 இது, 7 இது, 6 இது. அப்போ 12 நம்பர் போட்டு அந்த நம்பர் எங்கே இருக்கோ அந்த இடத்த போய் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிளான் ஒன்று நடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இல்லை பாருங்கள், இதெல்லாம் தெரியாது பாருங்கள் நமக்கு. அப்படி இது மாதிரிலாம் யாராவது சீட்டு போட்டு லேண்டை பிரிச்சுருக்காங்களா, அவன் கடைசி வரலும் சண்டை போட்டிருப்பான். இந்த நாங்கள் அப்பார்ட்மெண்ட் விற்கும் பொழுது இதே பிரச்சனை தான். நாங்கள் ஒரு 5 ஃப்ளோர் கட்டுவோம். கட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணுவோம், எனக்கு ஃப்ரண்ட்டு சைடு தான் வேணும்னு கேட்பாங்க. ஃப்ரண்ட்டு சைடு வேணும். அது இல்லாமல் இந்த பில்டர் ஜாயின் வெஞ்சர் போடும்போது அவரும் என்ன கேட்பார், எனக்கு எல்லாம் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது சார், பின்னாடி அப்போ எப்படியா வைக்கிறது. அவர் நாங்கள் சொல்கிறோம், அப்படி போட முடியாது, இப்படி 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 எப்படின்னா, உனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது ரைட் சைடுனா எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடு வரும். அதுக்கு வர உனக்கு செகண்ட் ஃப்ளோரில் உனக்கு ரைட் சைடுனா எனக்கு தேர்ட் ஃப்ளோரில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும். இப்படி இப்படி ஜிக்ஸாக் அப்படி போடுவோம். அப்படி போட்ட உடனே ஆளுக்கு ஒன்று ஈக்குவலாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா நாங்கள் பண்ணுவோம் எங்கள் புத்திக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 12 சீட்டை போட்டு நீ என்ன பண்ணு, நீங்கள் அந்த 7ஆம் நம்பர் யார் வருதோ அந்த 7ஆம் நம்பர் எடுத்துக்கோ. வந்து 1ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் வந்து இப்படி போடுறாரு. அப்போ 7வது நம்பர் வந்து தான் கோத்திரத்துக்கு விழுது. ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, பரலோகத்திலிருந்து இந்த தான் கோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இவன் வந்து லேயாளுக்கோ ரேச்சலுக்கோ பிறந்ததில்ல, மறுமனை ஆட்டிக்கு பிறந்த, இருந்தாலும் கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு வந்து ரொம்ப சின்ன இடம் கொடுத்துட்டீங்க, இந்த இடம் எனக்கு சரியில்லை, இங்கே கொஞ்சம் சதுப்பு நிலம் இருக்குது, அது சீட்டு போட்டு தானே இருந்துச்சு. இவனுக்கு மனசு சரியில்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், வேறு ஒரு இடத்த எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். இந்த லேசேம்னு ஒரு இடம், அந்த இடம் வந்து அவங்க அழகாக வந்து ஹெர்மோன் மன பக்கத்தில் ரொம்ப அவங்க சாதாரணமாக அவங்க இருக்கிறாங்க. பாவம், ரொம்ப நல்ல மக்கள், சண்டை போட தெரியாது, தலைவன் கிடையாது, அப்படியே அழகாக வாழற ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அங்கேருந்து தான் அந்த அது பக்கத்தில் தான் ஹெர்மோன் மலை, அங்கேருந்து தான் இந்த யோர்தான் நதி உருவாக்குறது. நான் போயிருக்கேன், அந்த இடத்துக்கு போயிருக்கேன் ஹெர்மோனுக்கு. அப்போ அதோடைய சுட்டாக தண்ணி வரும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் பெருசு தண்ணி வரும், வாய்க்கால் மாதிரி. அப்படியே பார்த்தா பெரிய ஆறாக மாறி போகும். அந்த சின்னதுலேருந்து கர்த்தர் அழகாக அதை மாற்றிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்து பியூட்டிஃபுல் வாட்டர், அழகாக இருக்கும், அப்படியே தெளிந்த தண்ணி. ஏன்னா எறும்போல் மலையிலேருந்து வர தண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே என்ன பண்ண, அந்த அப்பாவி மக்களை போயிட்டு இவன் என்ன பண்ணுறான், பட்டைய கருக்குனால போயிட்டு இவங்க சண்டை போட்டே வந்தாங்களா, இந்த 40 வருஷங்கள் யுத்தங்களை நடத்துகிறவங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல மிலிட்ரி பவர், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க அப்பாவி ஒன்றுமே தெரியாது, அவங்கள போட்டி வெட்டி அவங்கள இது பண்ணி அந்த இடத்தை சுதந்திரத்து கொண்டு அவங்க அப்பா பேரை வச்சிட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் லேசேம்னு ஒரு பேர். என்ன பண்ண, லேசேம்னா ஜெம்ஸ்ன்னு அர்த்தம், ப்ரஷியஸ் ஸ்டோன்ஸ்னு அர்த்தம், ரொம்ப அழகான கற்கள்னு அர்த்தம். அந்த இடத்த எடுத்துகிட்டு அவங்க அப்பா பேர் தான் என்ற பேர், அவங்க அப்பா தான் தான் கோத்திரம் இல்லையா, அவனை அந்த அப்பா பேரை வச்சிடுறாங்க. அதான் ஸ்டோரியுடைய முன்கதை சுருக்கம் உங்களுக்கு கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ இந்த தான் கோத்திரம் தான் அவங்க அப்பா பேரை வச்சுட்டு தான் அப்படின்னு வச்சிடுறாங்க. வந்துட்ட பிறகு அவனுடைய காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்றத மீதி வந்து 18ஆம் அதிகாரத்தில் கொண்டு வர்றார் ஆண்டவர். யோசுவா 19 நடக்குது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டார்கள், அதில் என்னென்ன நடந்தது என்ற சம்பவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 1ஆம் வசனத்தை வாசிமா. அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, நடத்துறதுக்கு ஆள் இல்லை. மோசே செத்து போயிடுறான், ஜோஷுவா செத்து போயிடுறான். அப்போது ஏன்னா மோசே பிறகு ஆண்டவர் நல்ல லீடரை உருவாக்குனார். லீடரை கூட பார்த்திங்களா, நம்ம நிறைய சபைகள் இருக்குது பாருங்கள். என்ன சபைகள், சிஎஸ்சி சபைகள், மெத்தடிஸ்ட் சபைகள், ஆர்காட்டு லூத்தரன் சபைகள், அப்புறம் ரோமன் கேத்தலிக் சபைகள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து பாஸ்டர்ஸ் இருக்காங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க, இன்னொரு பாஸ்டர் வராங்க, அப்புறம் அவங்க நடத்துகிறாங்க. அப்படியே அடுத்த சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க மறிக்கும் பொழுது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அதை அழகாக பொறுப்பெடுத்து அந்த சபையை பார்க்கும்போது தேவனுடைய வருகை வயரிலும் ஒரு சபை நடைபெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த சாப்டரில் 4 காரியங்களை நம்ம கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பார்க்கும்பொழுது இந்த டாபிக் வந்து த ட்ரைப் ஆஃப் தான் கோத்திரம், அதை பற்றி ஒன்று நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட். தேவன் அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு, சுதந்திரங்களை கொடுக்குற. சொல்லுங்க, சுதந்திரங்கள்.
ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சுதந்திரம் சொல்லுங்க, சுதந்திரம். அப்போ இது போல கர்த்தர் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் எத்தனை வருஷங்கள்? 400 வருஷங்கள் அடிமைத்தனம். நம்ம நாட்டுக்கு எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? 200 வருஷங்கள் இங்கிலீஷ்காரன் நாட்டை ஆண்டான் இல்லையா? அது போல ஒவ்வொரு நாடும் அடிமைத்தனம் தான். அமெரிக்கா முதற்கொண்டு அடிமைத்தனத்தை தான் இருந்துச்சு. அமெரிக்கா வந்து இங்கிலாந்துக்கிட்ட அடிமையாக இருந்துச்சு எத்தனையோ வருஷங்கள். 500 வருஷங்களுக்கு முன்னாடி தான், 500ஆம் நூற்றாண்டில் தான் அது வந்து விடுதலை ஆகிறது. நமக்கு 1947 தான் நமக்கு. அது முன்னாடி சின்ன சின்ன குறுளின் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தால் சரி. அப்போ இந்த சுதந்திரம் எதற்கு அப்படின்னா, நாம் நம்முடைய உரிமைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அதுபோல இந்த அருமையான தான் கோத்திரத்திற்கு தேவன் உரிமைகளை கொடுத்தாலும் கூட அவர்கள் எப்படி இருக்கும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1000 சபைகள் இருக்குது, பெரிய பெந்தெகோஸ்தே சபைகள், எல்லா சபைகள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் 1வது ஆசாரியர்களுடைய சுதந்திரம். 2வது ஆசாரியருடைய சுதந்திரம். அப்போ அந்த ஆசாரியர்களுக்கு தேவன் சுதந்திரம் கூட, அவர்கள் அந்த சுதந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறான்? இவனுங்க சுதந்திரத்தில் இவன் என்ன பண்ணுறான்? தவறு பண்ணிடுறான். பிறகு அந்த ஆசாரியர்கள் அங்கேருந்து அந்த டைமில் இருந்த ஆசாரியர் அவர்கள் எப்படி அந்த சுதந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க? 3வது யார் அப்படின்னா வாரியர்னா மக்கள், அங்கே இருக்கிற போர் வீரர்கள், அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்தவர். நீங்கள் தான் ஆண்டவர் தேவன் சபையில் எப்படி வச்சுருக்காரு? உங்களை வந்து போர் வீரர்களாய் வைத்திருக்கிறார். கத்தி மட்டும் தான் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் பேச்சு பார்த்தா கத்தியோட ஷார்ப்பாக இருக்குது. வாய் தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உங்கள் வாய் ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரே நேரத்தில் ஒரு ஆளை வாழ்க்கையில் அவனாவது இந்த நம்ம கீழ்பாக்கில் 6 அடி தோண்டுவான். சரி, ஆண்டவர் தேவன். ஆமாம், வாரியர்ஸ் மிக மிக முக்கியம். 4வது காரியம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அன்காலின். கடைசியில் தெய்வத்தையே அவர்கள் விட்டு விடுகிறார்கள், அல்ல தெய்வத்தன்மையற்றவளாய் மாறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் தான் கோத்திரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம்? 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத அந்த காரியங்களை பார்க்க முடியும். சரி, வாசிங்க. அந்த அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் இருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். முன்னாடியே ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. அவனுக்கு அது பத்தல. சில பேருக்கு எவ்வளோ எடுத்தாலும் பத்தாது. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த கடைக்கு போய் புடவை வாங்குற கதை இது. இந்த ட்ரெஸ் வாங்குற கதை. இங்கே ஏறி இறங்குவாங்க, அங்கே ஏறி இறங்குவாங்க. காலையிலேருந்து போகலாம், கழுத்தில் ஒன்றுமே செய்யலை. நகை கடைக்கு போவாங்க, இதை பேட்டர்ன் பிடிக்கல, அது பிடிக்கும். 1 மணி நேரம் கல்யாணம். கடைசியில் வச்சு அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கி கடைசியில் வீட்டில் ரூமில் வந்து இதில் வார்ட்ரோப்பில் அந்த பீரோவில் வச்சு பூட்ட போகிறீங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது அடகு கடைக்கு போயிடும். பேட்டன் அவர் அடகு கடைக்கார் போனார். நல்லா தான் எடுத்திருக்கேன். குமரன் சில்கில் எடுத்துருக்கலாமா, குமரன் ஜுவல்ஸில் எடுத்துக்கலாம், ஜுவல்லரியில் ஜிஆர்டியில் எடுத்துக்கலாம். கேட்டுக்கணும்ப்பா என்னம்மா நீ வரவே வராதும்மா, நீ கேட்குற காசுக்கு ஒன்றுமே வராமா, பாதி ஃபுல்லாக டிசைனாக இருக்குமா, நீ தானே டிசைன் பார்த்து எடுத்த. அதுபோல் என்ன ஆகிடும்? நம்ம காரியம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய். அப்போ அவர்கள் கிடைத்த அந்த சுதந்திரம் தேவன் கொடுத்தாரே. ஒரு நாள் நம்ம 430 வருஷங்கள் அடிமைகளாய் நம்ம வந்து எகிப்தில் இருந்தோமே, சேற்றை மிதித்து கொண்டு இருந்தோமே, பார்வோன் பண்ண அடித்தானே, ரத்தம் சிந்த அடித்தானே, நம்ம 40 வருஷம் வளாந்தத்தில் வந்தோமே, இதெல்லாம் மறந்து போயிட்டு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. உங்கள் கணவன் தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரம், உங்களுடைய மனைவி தேவன் கொடுத்த சுதந்திரம், உங்களுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் அவர்களுக்காக என்ன பண்ண ஒரு சுதந்திரம் எப்படி கிடைக்கிறது? பாடுபட்டு கிடைக்குது இல்லையா? பாடுபட்டு கிடைக்குது. நம்மலாம் 200 வருஷம், ஒருத்தவங்க சில வருஷம், இன்னும் நிறைய நாடுகள் அடிமையாகவே இருக்குது பாருங்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணுச்சு? 430 வருஷங்கள் பாடுபட்டது, சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு இவன் யார், இவனோட தாய் யார், எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா அவனுக்கு கொடுக்கவே கூடாது. ஆனால் கர்த்தர் கனப்படுத்தி அவனுக்கு ஒரு அழகான இடத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடம் பார்த்தலன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்? தேவ திட்டத்திற்கு சித்தத்திற்கு கொடுப்பா. உங்களுக்கு தேவன் வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது நிறைய காரியங்களை நம்ம டீப்பாக திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையா? டீப்பாக நீங்கள் நல்லா உனக்கு குடும்பத்தில் ஏன் வந்து நிறைய குடும்பம் பிரேக் ஆகுது, ஏன் சண்டை போடுது? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் கணவனை பிடிக்காமல் போயிடும், மனைவியை
பிடிக்காமல் போய்டும். பிடிக்காமனா குடத்தில் என்ன பண்ண தவறுகள் நடக்குது, கடைசியில் குடும்பமே உடஞ்சி போயிட்டு கோர்ட்டுக்கு போயிடுது பாருங்கள் ஒரு நிமிஷத்தில். அப்போ தேவன் எதை நமக்கு கொடுத்தாரோ அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். இந்த இந்தியாவை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஐயோ போனால் பக்கத்தில் அப்படியே போனால் நமக்கு வந்து நேபாளம் கிடைக்கும், இந்த பக்கம் போனால் சிங்கப்பூர் கிடைக்கும், மலேசியா கிடைக்கும். அது இல்லாமல் கொடுத்த லேண்டை நல்லபடியாக வைத்து அநேகரை நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்கு தானே தேவன் சுதந்திரத்தை கொடுக்குறார். அதை இவர்கள் மறந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக லேசமுக்கு போயிட்டு 5 ஆளுங்களை உளவு பார்க்குற ஆளுங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, 5 ஆளுங்களை அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க போய் உளவு பார்க்க போகிறாங்க. அதுதான் ஸ்டோரி. இன்றைக்கி அருமையான ஒரு ஸ்டோரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, உளவு பார்க்க போகிறாங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தை உளவு பார்த்து வரும்படி இப்போ இந்த கொடுத்த தேசம் சுதந்திரம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, வேற ஒரு இடத்தை பிடிக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. சரி, தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். சோராவை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, எஸ்தாவை பத்தி ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் சொன்னா இந்த ஸ்டோரி முடியாது, அதனால நான் உள்ள டீப்பா போல. சரி பாருங்க, தேசத்தை ஆராய்ந்து பார்த்து. அப்ப இஸ்ரவேல் புத்திரருடைய குணம் என்ன? எல்லா தேசத்திலையும் பார்த்தோம்னா ஒரு தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, இங்கே இந்தியாவை பிடிக்கிறது என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்தாங்க பார்த்தீங்களா. அது ஐஸ் ஹவுஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் முதல்ல வந்துட்டு அங்கே இறங்கி என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி வி வில் டூ த பிஸ்னஸ், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மெதுவாக போச்சு. கட்சியில் இந்தியாவை பிடிச்சிட்டாங்க. இது மாதிரி இந்த உளவு ஆட்கள் மிக மிக ஜாக்கிரதை. அவங்க நேராக வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்ட உடனே அவங்க தேசத்தை ஆராய்ந்து 5 பேரை அனுப்புகிறாங்க. அவங்க நேராக போய்ட்டு மீகான்றவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. மீகா என்ற வீடு எப்படி நான் கண்டுபிடிக்கிறான்னா, அவர் வந்து ஆராதனை சத்தம் கேட்குது. இப்போ இந்த கீழே போகும்பொழுது இந்த சவுண்டு கேட்குது பாரு, இங்கே சர்ச்சி இருக்குது அப்படின்னு சவுண்டு கேட்குது பாரு. அப்போ பாரு அதில் பார்த்தா ஒரு சார் அவங்க சார் அந்த சத்தம் கேட்டு அவர்கள் உள்ளே போனாங்க. உள்ளே போகிறாங்க இருக்கிறத பார்க்குற முடியுது பார்த்தீங்களா. அந்த ஆராதனை சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, சவுண்டு கேட்குது, ஒரு சவுண்டு கேட்குது. உடனே அங்கே போயிடுறாங்க. அந்த மீகா யாருன்னா, அவன் வந்து எப்ராஹிம் தேசத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாக்கிட்ட இருக்கிற 1100 வெள்ளிக்காசு வச்சுருக்காங்க வீட்டில். அவங்க அம்மா சேர்த்து வச்சுருக்குறாங்க இல்லையா. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஹஸ்பண்டு கூட இருக்குது, ஒய்ஃபு காசை திருடுறது, ஹஸ்பண்டு காசை ஒய்ஃபு திருடுறது, 2 பேரும் சேர்த்து இவர் எடுத்துகிட்டு போயிடுறது. நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தானப்பா வச்சேன், இங்கே தான் வச்சேன், காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவோம். அதுபோல் என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிறதே 2 பேர். அவங்க அம்மா இவர் தான். இவர் காசு எடுத்துட்டார். அவங்க அம்மா பண்ணுது, அதுங்க அம்மாவுக்கு தெரியும், அது சாபம் விட்டுடுச்சு. அப்படி போய் எப்படி நீங்கள் உனக்கு தெரியுமா எப்படி நீங்கள் விட்றணுன்னு சொல்லியே தரணும். ஆமாம், அது சாபம் விடும்பார், பயங்கரமாக சாபம் விட்டுச்சு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், மனசில் கொடுத்துப்பட்டு, அம்மா நேற்று 1100 வெள்ளிக்காசு போச்சுன்னு சொல்லி சாபம் விட்டியே, இதான் இந்த காசுன்னு கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த சாபம் பண்ணி எங்கடா பழிச்சிட போது நான் பயந்துட்டான் பொழுது. சில பேர் சாபம் விட்டால் பயந்து போயிடுவாங்க. திருப்பி சாபத்தை அனுப்ப அவங்களுக்கு தெரியாது. நான்லாம் அனுப்பிச்சிடுவேன் போட்டு திருப்பி. அவங்கள போட்டு எவன் விட்டானோ அவனை ஒருபடியாக அழிச்சிடும். அதுமாதிரி நிறைய மந்திரவாதியாக அடிபட்டிருக்கான். கரெக்டாக திருப்பி ரிவர்ஸ் பண்ணி விட, அதெல்லாம் ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். அப்புறம் சர்ச்சைக்கு வர மாட்டேங்க நீங்கள். அதனால தான் என்னை நம்பி வருகிறீங்க. அதையும் சொல்லிவிட்டு எனக்கு வேலை எல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணவங்க, அம்மா சாபம் விட்டாங்க. விட்டோடனே இவனுக்கு மனசு தெரியல. உடனே போய்ட்டாங்க அம்மாட்ட போய், அம்மா இது மாதிரி மம்மி இது மாதிரி சாபம் விட்டியே, இந்தம்மா 1100 வெள்ளிக்காசுன்னு டக்குன்னு அந்த வெள்ளிக்காசை கொடுத்துட்றாங்க. எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, புள்ள என்னடா இது உருப்படணுமேனு சொல்லி ஒரு தெய்வ பக்தியை கொண்டு வரணும், காட்லினஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த சமயத்தில் ராஜா இல்லை வழி நடத்துறதுக்கு ஆள். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், ஒவ்வொன்று காரியத்தையும் சொல்லித்தரேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது என்ன பண்ண போனேன் அந்த டைமில் அது மாதிரி வழி நடத்துறதுக்கு அப்போ மோசே இருந்தான், ஜோஷுவா இருந்தான். பிறகு இந்த மூப்பர்கள்லாம் சரியாக அவர்களை வழி நடத்தவில்லை. லீடர்ஸ் எழுப்பல, எல்லாரும் நான் தான் ஆயிட்டாங்க. அதனால் மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 200 வெள்ளிக்காசு எடுத்து அதில் ஒரு சொரூபத்தை செஞ்சுட்டு அது அழகாக இது மாதிரி கடவுள் இவர் தான் அப்படின்ட்டு, ஆனால் கர்த்தருடைய பேரை வச்சிடுது. கர்த்தருடைய பேரை வைத்து விடுகிறது. அதை குறித்து நான் கர்த்தருடைய பேரை வச்சு தான் காலையில் சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஆனால் பத்திரிக்கை அடிப்பாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு, ஆனால் பத்திரிகைகள் அடிக்கும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது.
இப்படி ஒரு பரிசுத்தவான்களை நான் பார்ப்பதில்லை. அதனால் இனிமேல் நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று கர்த்தர் கண்டார், அதனால் நாங்கள் சேர்த்து வைத்தோம். அப்படி போயிடுங்க. அப்படி அதில் கூட கொஞ்சம் தப்பு இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் பிரிண்ட் பண்ண கற்றுக்குங்க. கர்த்தர் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ அப்படியே பண்ண இவங்க என்ன பண்ணுறது, அம்மா வந்து ஒரு சொருப்பத்தை செஞ்சு வீட்டில் வச்சிடுது. இவன் நம்ம அந்த இருந்தால் அதை ஆராதிக்கணும்ல. அப்போ ஒரு ஆள் அந்த வழியாக வராரு, அவர் ஒரு லேவியன் வராரு. அவர் அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நீ என்னடா திடீர்னு இவனுங்களுக்கு அந்த நாள் அந்த ஆளுங்களுக்கு வேலையே இருக்காது பார்த்தீங்களா. அந்த காலத்து ஆளுங்களுக்கு ஒரு திண்ணை ஒன்று கட்டி வச்சுருப்பான். நம்ம வீட்டில் இப்போ திண்ணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திண்ணை தான் வீடு, தின்னதான் அதான் சிங்கிள் பெட்ரூமு, அதை வாடகை விட்டுடலாம். அப்படி கதை இப்போ வால் டு வால் கட்டி வச்சுருப்பான். அங்கெல்லாம் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் பாருங்க. போகிற வரலாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான். அது போல் என்ன பண்ணிட்டு இவன் வரான். நீ என்னடா போகிறேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் வந்து பெத்லகேம் மத்திய சேர்ந்தவன், நாங்கள் லேவியன், அதனால் நான் வந்து வழியாக பதேசியாக போயிட்டுருக்கிறேன், எங்கே போகுதுன்னு தெரில, யாராவது சொன்ன பரவாயில்லப்பா நீ என் வீட்டில் தங்கிக்கோ, உனக்கு மாற்று வஸ்திரங்களை இத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், மாத சம்பளம் அப்படின்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீகா என்ன பண்ணுறாரு, அவரையே பாஸ்டர் ஆக்கிடுறாரு. அவர் இவரே அனாயின் பண்ணிடுறாரு. அவர் இஷ்டத்துக்கு செய்கிறார். அவரே கடவுளை உருவாக்கிடுறாரு. அவங்க அம்மா கடவுளை உருவாக்கிறாங்க. இவர் ஒரு பாஸ்டர் உருவாக்கிறாரு. வந்துட்டு நீ தான் எங்களுக்கு பாஸ்டர், இனிமேல்ட்டு நம்மெல்லாம் ஒரு குடும்பம் அப்படி. ஆனால் ஷிலோவில் அங்கே சர்ச்சு இருக்குது, கோயில் இருக்குது. ஆனால் அங்கே போகாமல் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆரம்பித்து நடத்துகிறேன். இப்போ நடக்குது பார்த்தீங்களா, ஒரு இஷ்டத்துக்கு ராத்திரி எடுத்துகிற டக்குன்னு நடத்துகிறேன் நான் பாஸ்டர் அப்படின்னு. அது போல் டக்குன்னு என்னது ஒரு பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிடுற அந்த இடத்துக்கு இவர் போகிறார். எவ்வளோ பெரிய ஸ்டோரி பாருங்கள். எடுத்துகிட்டு அங்கே போனால் சவுண்டு கேட்குது, அவன் உள்ளே போகிறான் பாட்டி இது மாதிரி அப்படின்னா. அப்புறம் அவங்ககிட்ட பேசுகிறான். அந்த வசனம் தான் நீங்கள் வாசிங்க. இப்போ அவன் மீகாவின் வீட்டாண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார், இவ்விடத்தில் என்ன செய்கிறாய், உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டான். வேலையே இல்லைப்பா, நீங்கள் கேட்பீங்களா? போகிற வரவெல்லாம் கூட்டு கேட்பீங்களா? அதனால வேலை கிடையாது. இதெல்லாம் கேட்குறான் பாரு. எங்கே போனேன், எங்கே வர, ஒரு யார், எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டுருக்குறேன். அதற்கு அவன் இன்னபடி மீகா எனக்கு செய்தான். இன்னபடி மீகா என்ன நான் சொன்னதோ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டேன், செய்தான்னு சொல்லி அந்த லேவியன் சொல்கிறான். எனக்கு சம்பளம் பொருத்தினான், என்னை சம்பளம் பொருத்தினான், அவனுக்கு ஆசாரியன் ஆனேன். இப்போ முன்னாடி யார் ஆசாரியன் ஆக்குவார்? மோசே ஆக்குவோம், எல்லாம் தேவன் ஆக்குவார். இப்போ இவரே ஆசாரியன், இஷ்டத்துக்கு நான் தான் பாஸ்டர் அப்படின்னு. இது இவர் மீகா ஒரு கோல்மால், இது அடுத்த கோல்மால் அவரோட சேர்ந்துக்குச்சு. கோல்மாலுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு பாரு. அது உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. அது சேர்ந்துட்டுனா இந்த 2 கோல்மாலும் சேர்ந்து அந்த கோல்மாலை ஏமாத்துது. எந்த கோல்மாலை? தான் கோத்திரத்தில் அந்த 5 பேர் அவனுங்களை விட்டு இவர் பெரிய பாஸ்டர் மாதிரி அப்படியே உட்காந்து. தான் கோத்திரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முன்னாடியே சொல்லிட்டார். யார்? யாக்கோபு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க, குயிக்கா பாருங்க. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அப்போ இந்த அவங்க 12 பிள்ளைகளுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குல்ல. நான் ரேச்சல் ராகேலுடைய பிள்ளை, நம்முடைய அப்பா வந்து எங்கள் அம்மாவை தான் அதிகமாக நேசிச்சார் அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்னொருத்தவன் உங்கள் அம்மா வந்து இப்படி சண்டை அவங்களுக்குள்ள 1000 கதை நடக்கும் பாருங்களா. அதுபோல் இவனை யாரும் மதிக்கத்தில்லை. ஆனாலும் யாக்கோபு சொல்கிறேன், இல்லை இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றுவார். எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான். இவனை ஒரு பெரிய கோத்திரமாய் அப்படின்னா என்ன, அந்த என்னது அந்த ஒடிகால் த டிஸ்டன்ட் விஷன் சொல்லுவாங்க, தூரத்து தரிசனம் உடவனாக இருக்கிறான். நாளைக்கு கர்த்தர் எங்களை ஆண்டவர், ஏன்னா நீ படுத்திருக்கும் பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படி சொன்னவர். அப்போ கர்த்தர் ஒரு நாள் இந்த கானான் தேசத்தை நம்ம கொடுக்க போகிறாரு. அந்த கோசத்தில் இந்த 12 பிள்ளைகள் நமக்கு பிறந்த பிள்ளை, நமது டிஎன்ஏ தானே. அதனால் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு கோத்திர தலைவனாக இவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த அழகான காரியம் ஸ்தோத்திரமாகி இந்த ஜனத்தை நியாயம் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். பிறகு அவன் செய்கிற காரியத்தெல்லாம் கவனிக்கிறாத ஆண்டவர் சொன்னால் மறைச்சி வைக்க முடியல, டக்குன்னு சொல்ல. சில விதத்தில் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இப்போ பாஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணுவோம், சில காரியங்களை கொஞ்சம் ஓப்பனாக கேளுன்னுவார். நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது, இல்லைன்னா கர்த்தர் நம்ம கேட்பார். சில காரியங்களை நம்ம ஓப்பனாக கேட்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளிடும். அது போல் போகும்போது இவன் என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் சொல்கிறான். அவனை குறித்து சொல்கிறான் பாருங்க. அடுத்த வருஷம் 17ஆம் வருஷத்தை சொல்கிறான் பாருங்க. தான் குதிரையின் மேல் ஏறுகிறவன் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி. தான் எப்படின்னா குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும், வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான். தான் ஒரு கேரக்டர் எப்படின்னா
தான் என்ன பண்ணுவான், இந்த தான் ஒரு பாம்பு மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதை எதுக்கு எழுதுறாங்கன்னா, அந்த நாட்களில் இவங்களை பார்க்குறாங்க யுத்தம் நடக்கும் பொழுது. இந்த யுத்தம் ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு சீக்ரெட்டை ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க, உளவு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் யுத்தம் வந்துச்சுன்னா எப்படி பெரிய கோட்டைகளை கட்டுவாங்க இல்லையா, அந்த கோட்டையில் பீரங்கியில் வைப்பாங்க. இந்த இவன் பார்த்தீங்களா, சைனா பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வால் கட்டியிருக்கான், எத்தனை அடி